ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை, ராகி பூர்ண கொழுக்கட்டை நல்ல விதவிதமாக எப்படி செய்யறதுங்கிற வீடியோவுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இன்னைக்கு எள்ளுருண்டையும் உளுந்தில் செய்யக்கூடிய காரப்பூர்ண கொழுக்கட்டையும் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் எள் எடுத்துக்கலாம். இது 1/4 கிலோ எள். இதை 2லிருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் செய்யறது போலவே நல்லா கசக்கி கழுவி விட்டுக்கோங்க. சில டைம் இதில் கலர்லாம் சேர்த்திருப்பாங்க, டஸ்ட் இருக்கும். அதனால நல்லா கழுவிட்டு இது போல் ஒரு 2 நிமிஷம் ஃபில்டரில் வடித்து வச்சுருவோம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே வடித்து வச்சுருந்த எள்ளை போட்டுடலாம். மிதமான சூட்டில் வச்சு எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு கருப்பு கலரில் இருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சு போனாலும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா இது போல் வறுத்துட்டுக்கிட்டே இருக்கணும். எள்ளில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிட்டாவே போதும். அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். எள்ளு நல்லா முழுமையாக ஆறணும். அதே கடாயில் பாதி டம்ளர் பச்சை வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதுனால இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். மிதமான சூட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா இது போல் வறுத்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரிஞ்சு போகாமல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டு வரும். நீங்கள் கடையில் ஆல்ரெடி தோல் உரிச்ச நல்லா வறுத்த வேர்க்கடலையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே கடாயில் பாதி டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாதி டம்ளர் துருவின தேங்காய் போட்டு தேங்காவுமே நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை அப்படியே ஆற வச்சுருவோம். எள்ளுமே நல்லா ஆறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் கொரகொரப்பாக அரைச்ச எள்ளை பாதி மட்டும் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு மீதி பாதியை மிக்ஸி ஜார்லேயே வச்சிடுறேன். இதில் 1 டம்ளர் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம். கரும்பு சர்க்கரையோட சேர்த்து எள்ளை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூடவே வறுத்த வேர்க்கடலையை நான் தோல் நீக்கிட்டு பல்ஸ் மோடில் ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். கொரகொரப்பாக தான் அரைக்கணும். அப்படியே வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் போட்டு கையை வச்சு நல்லா இது போல் கசக்கி விட்டு எல்லாம் ஒன்று போல் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சு எடுத்துக்கணும். எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், கரும்பு சர்க்கரை எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எள் எடுத்துட்டு கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் உருண்டை பிடிச்சி எடுக்கணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டிட்டு வரும். எள்ளை கரும்பு சர்க்கரையோட சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது எண்ணெய் ரிலீஸ் பண்ணும். அப்போது இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கும் போது அந்த எண்ணெய் தன்மைனால நல்லா இது போல் உருண்டை பிடிக்க வரும். இது போல் எல்லாத்துலேயுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு உருண்டை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக உருண்டை வந்திருக்குன்னு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் எள்ளுருண்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உளுந்தில் செய்யக்கூடிய காரப்பூர்ண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். விநாயகருக்கு வெறும் இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு படைக்காம இது போல் காரப்பூர்ண கொழுக்கட்டையும் செஞ்சு படைக்கலாம். இது விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பவுலில் 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 தடவை உளுந்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும்.
உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்ல உபரியாக கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூடவே உளுந்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாம நான் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொல கொலன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பூர்ணம் கிண்டுறதுக்கு ரொம்ப நேரமாகும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன சின்னதாக பிச்சு போட்ட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே அரைச்சி வச்சுருந்த உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனோட குறைவாக மஞ்சள். மிதமான சூட்டில் வச்சு உளுந்தை எண்ணெயோட சேர்த்தி நல்லா கலந்துடணும். உளுந்து பார்த்தோம்னா இது போல் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக இது போல் எடுத்து நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உதிரி உதிரியாக வரும். ரொம்ப ஒட்டுதலாக கலந்து படாமல் இருந்துச்சு அப்படின்னா 1/4 டம்ளரை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி போல் வரும். நான் செய்கிறது போலவே சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து செய்யுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா முழுசாக எல்லாத்தையுமே எடுத்து செய்வோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக வரும், கிளறத்துக்கு முடியாது. இது போல் சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து கிளறும் போது ரொம்ப சுலபமாக கிளறி எடுத்துடலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உளுந்தோட அந்த ஒற்றைத்தன்மை போயிட்டு நல்ல உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள் உளுந்து பூர்ணம் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். பவுலில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி. நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு முடித்த உடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து மேலே எல்லாமே நல்லா முழுமையாக கலந்துட்டுட்டோம் அப்படின்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை அச்சிலையுமே எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா டீமோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு மாவை நல்லா ஹொரிசான்டல் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு உள்ளே வச்சிடணும். நல்லா உள்ளே வைக்கும்போது டைட்டாக வைக்கணும். லூஸாக வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப் வராது, டிசைனும் வராது. சப்போஸ் உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா நைஸாக தடவி விட்டுட்டோம் அப்படின்னா அச்சில் இருக்கிற அந்த லைன்ஸாக இருக்கிற அந்த டிசைன் முதல் கொண்டு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வரும். நல்லா இது போல் குழியாக செஞ்சுட்டு நடுவில் ஆறின உளுந்து பூர்ணத்தை வச்சிடலாம். பூர்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிங்க அப்படின்னா தான் சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டுக்குமே பூர்ணம் வரும். பூர்ணம் நல்லா வச்சு விட்டுட்டு உள்ளே அமுத்தி விட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து நல்லா சீல் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துட்டு டீமோல்டு பண்ணிட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அச்சில் செஞ்சு எடுத்தாச்சுன்ட்டு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லைன்ஸ் முதல் கொண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இது போல் எல்லா மாவுலேயுமே பூர்ணம் வச்சு கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தோட ஒவ்வொரு குழிலையுமே நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையை வச்சுட்டு வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை கொஞ்சமாக ஆறியிருக்கும். அதுக்கப்புறமா நம்மளால் பிடிச்சும் எடுக்க முடியும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே எள்ளுருண்டையும் காரப்பூர்ண கொழுக்கட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.